பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேசிய கல்விக் கொள்கை அந்த விவகாரம்ங்கிறது நீண்ட நாட்களாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அதை சார்ந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணை வரும் பொழுது மத்திய அரசோட மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று. அந்த வழக்கு என்னன்னா, எதன் அடிப்படையில் அந்த வழக்கு வருது அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே ப்ரைவேட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருவாங்க. அவங்களுக்கான அவங்க 25% ஸ்டூடெண்ட்ஸை அக்காமடேட் பண்ணணும். 75% நீங்கள் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் அக்காமடேட் பண்ணுங்கள். ஒரு 25% கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு நீங்கள் அக்காமடேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்கூல்லையும் இந்த மாதிரியான குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறது விதி. அதுக்காக அப்போ அந்த பணம் இருக்குல்ல, அந்த பண செலவு அரசு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம். அந்த அரசு அது எப்படி இருக்குன்னா, அது பேட்டர்ன் என்ன அப்படின்னா, 60% ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, 40% ஃபண்டை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இதுதான் அந்த பேட்டர்ன். அதன் அடிப்படையில் இந்த கட்டாய கல்வி திட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா இந்த விஷயத்தில் தனியார் கல்விகள் மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்கள் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்திற்கான அந்த அசோசியேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு போன கல்வி ஆண்டுக்கான 2004 to 2005 அந்த கல்வி ஆண்டுக்கான ஃபண்டு எங்களுக்கு வரல. 25% ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அக்காமடேட் பண்ணிட்டோம், ஆனால் அவங்களுக்கான ஃபீஸை இன்னும் கவர்மெண்ட் பே பண்ணல அப்படின்றது வழக்காக தொடுக்குறாங்க. வழக்காக தொடுக்கும்போது என்னன்னா நீதிமன்றத்தில் வருது. நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழக அரசு உடனே அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டதுக்கும் போட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இந்த அசோசியேஷன் சம்மந்தப்பட்ட அந்த பிரைவேட் ஸ்கூல் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றாங்க ஹைகோர்ட்டில் தொடரும்போது இப்போ அதுதான் விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விஷயத்தில் என்னன்னா, தமிழ்நாடு அரசு தரப்பு அரசுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசினுடைய மிரட்டலுக்கு தமிழ்நாடு அரசு அடிபணியாது அப்படின்னு சொல்லி காட்டமாக கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அங்கே என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைகோர்ட்டில் இந்த எந்த பெஞ்சுக்கு வருது, நீதிபதி தண்டபாணி பெஞ்சுக்கு வருது. அவர்கள் தான் இந்த விஷயத்தை விசாரிக்கிறாரு. அவரோட பெஞ்சுக்கு வரும்பொழுது அவர் சப்ஜெக்ட்லாம் கேட்டுட்டு, ஏன் நீங்கள் ஏற்றுக்கலாமே புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலாமே, அது உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு சொல்லும்போது, மத்திய அரசின் மிரட்டலுக்கு ஒருபோதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு மறுத்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீதிபதி திரு தண்டபாணி அவர்கள் ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்கல, உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது, அது ஏற்றுக்கு முன்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தை ஸ்பான்சர் பண்ணக்கூடாது. அவர் அப்படி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்படி சொல்கிறாரு. நீதிபதி அப்படி சொல்கிறது தப்பான விஷயம். அப்படி இருக்கும்போது இங்கே அரசு தரப்பு அட்வொகேட் கொஞ்சம் கூடுதலாக அது நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த மிரட்டலுக்கு அடிப்பணிய மாட்டோம்னு சொல்லிட்டு காட்டமாக பதிலும் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஏன்னா லிட்டலாக மிரட்டல் டோன் தான். எப்படின்னா, ஒரு ஸ்கீமை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஃபண்டை நிறுத்திட்டு அரசியல் செய்யக்கூடாது. இதை தான் மோடி கவர்மெண்ட் செஞ்சுட்ருக்காங்க. கடந்த காலத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மானியத்தை பழி வாங்கக்கூடிய அரசியலுங்கிறது எப்பவுமே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனால் தற்போதைய மோடி அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபண்டுக்கு நிறுத்திட்டு ஒரு அரசியல் செய்கிறது, அதுதான் ரொம்ப மோசமான போக்காக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஏற்க மாட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் மத்திய அரசோட முரண்பட்டு நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக மெட்ரோ பேஸ் 2 பேஸ் 3க்கான ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபண்டே கொடுக்கல. அதே மாதிரி கல்வி விஷயத்தில் பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிறதுனால கல்விக்கான ஃபண்டை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஃபண்டை கட் பண்ணிவிட்டு அரசியல் செய்கிற ஒரு போக்கு அவங்ககிட்ட இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் ஐஐடி மெட்ராஸ்க்கு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு போகும்போது அப்பவும் கூட அவர் என்ன சொன்னார்னா, இந்த கல்வி விஷயத்தை, அந்த மும்மொழிங்கிற விஷயத்தில் இங்கே மிகப்பெரிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. மாணவர்கள் 3 மொழி கற்கக்கூடிய ஒரு விருப்பத்தை இங்கே அரசியல் உள்நோக்கத்துக்காக அது மீது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் செஞ்சு அதை தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மும்மொழிங்கிறது இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸிவான ஸ்கீம். அந்த திட்டத்தை இங்கே தான் அதுக்கான எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்தியா முழுவதும் எந்த ஸ்டேட்லையுமே மும்மொழிங்கிறது நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஒரே ஒரு மொழி மட்டும் தான் நடைமுறை இருக்குது. அதுவும் பல இடங்களில் ப்ராப்பராக இல்லை. ஏன்னா பேச்சு வழக்கில் இருக்குது, எழுத்து வழக்கில் பல பேர் ஹிந்தி பேசக்கூடியவங்க ஹிந்தி எழுத தெரிய மாட்டாங்குது, படிக்க தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஹிந்தி மொழியை இவங்க ஒரு மொழியை கூட இவங்க ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கிளியர் கட்டாக 2 மொழியில் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கிளியராக இருக்காங்க, அதில் மாற்று கருத்தில். இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி குறைவாக இருக்குது.
அதே மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறதுல கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் 2 மொழியில் நமக்கு வந்து கிளியர் கட்டாக இருக்காங்க. நம்ம அதை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கோம். 3வது மொழி ஹிந்தி அப்படிங்கிறத திணிக்கிறத எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஒன்ஸ் ஏற்கின்ற இடத்துக்கு வந்தாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மும்மொழிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இணைஞ்சுக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட பேசிட்டு அப்புறம் போயிட்டு நீங்கள் வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டுருக்கு. எது பேசினாலும் எது பேசாமல் போனாலும் கிளியர் கட்டாக அதில் சில சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம், மறுக்க முடியாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி உருவாக்குறதுக்கு ஒரு குழுவை போட்டு அந்த குழுவும் கூட தங்களுடைய முதல் கட்ட அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு இங்கே நீதிபதிகள் நீங்கள் அதை ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன் தெரியுங்களா? சில நாட்களுக்கு முன்பு, நான் சொல்கிற ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பு நினைக்கிறேன், இதே மாதிரியான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. உச்சநீதிமன்றத்தில் ஃபேமஸ் நீதிபதி பர்திவாலா மற்றும் மகாதேவன் பெஞ்சுக்கு தான் இந்த வழக்கு வந்தது நான் நினைக்கிறேன். அந்த பெஞ்சுக்கு தான் வந்துச்சு. பட் டேட் நான் மறந்துட்டேன். அதில் என்னென்னா வந்து முக்கியமான விஷயம், ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார். என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மும்மொழி விஷயத்தை எதிர்க்கிறாங்க, அதாவது புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறாங்க, அதை ஏற்க மறுக்கிறாங்க. ஸோ வந்து தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு நீங்கள் பிறப்பிக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கு வருது. அப்போ தான் கிளியர் கட்டாக வந்து நீதிபதிகள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. கல்வி அப்படிங்கிறது கன்கரண்ட் பட்டியலில் இருக்குது, அது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநில அரசு மத்திய அரசு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் அது இருக்குது. முழுமையான எல்லா அதிகாரத்தையும் நீங்களே எடுக்கிற மாதிரியான நிதித்துறையோ அல்லது வெளியுறவுத்துறையோ அல்லது இந்த மாதிரியான இராணுவத்துறை அந்த மாதிரியான சப்ஜெக்ட் கிடையாது கல்விங்கிறது. கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். எமர்ஜென்சிக்கு பிறகு தான் அது அங்கே போச்சு. அது முன்னாடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி பிரிவில் தான் அது போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் அப்படி தனிப்பட்ட, அதாவது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் மட்டுமே பாலிசி மேக்கராக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி வந்து ஒரு வழக்கு அப்படி தொடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு வழக்கு தொடுக்க முடியாது. அதில் நீதிபதி திரு மகாதேவன் அவர்கள் தெளிவாக கேட்டார். தமிழ்நாட்டு நீதிபதி நினைக்கிறேன், ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான நீதிபதி. ஏன்னா அவர் பொது அரங்கில் கலந்துக்கிறார். பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப கிளியர் கட்டாக சில விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாகவே பேசுகிறார். மாநில சார்ந்த அந்த மொழி சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் கிளியராகவே பேசுகிறார். ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணார்னு பார்த்தோம். ஏன் ஃபேமஸ் நீதிபதினு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். மோடி அரசு வந்து ஆளுநர் மூலமும் குடியரசுத் தலைவர் மூலமும் ஒரு பெரிய அரசியல் செஞ்சுட்டு தாங்க நம்ம பார்த்தோம். அதாவது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய அந்த மசோதாக்கள் ஒப்புதல் கொடுக்காம ஒரு அரசியல் செஞ்சுருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நெத்தியடி அடித்த தீர்ப்பு வந்து இவங்க 2 பேரும் தான் கொடுத்தது. ஸோ முக்கியமான நீதிபதிகள். அதனால தான் சொல்கிறேன், அவங்களோட பெஞ்சுக்கு இந்த வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கு போடும்போது அதான் சொன்னாங்க, அது பொதுப்பட்டியலில் இருக்கிற சப்ஜெக்ட். ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கிற சப்ஜெக்ட்டில் மாநில அரசு இதை தான் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆர்டரே போட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி சொன்னாங்கிறத பார்த்தோம். இன்கேஸ் வந்து அப்படி போட்டதுக்கப்புறம் அந்த வழக்கு யாருன்னா பாஜக ஆதரவு வழக்கறிஞர். அவர் வந்து நீங்கள் ஏன் போகிறீங்க, உங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் டெல்லியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். உங்களுக்கு இது நீங்கள் எதுக்கு உள்ள தலையிறீங்க அப்படி மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த மாதிரியான விஷயம் அது. ஸோ வந்து உச்சநீதிமன்றமே இந்த விஷயத்தில் கிளியர் கட்டாக பார்க்குறாங்க. பார்வை எப்படின்னு பார்க்குறாங்க, ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு கல்விங்கிற விஷயத்தில் தனிப்பட்ட ஒருத்தருக்கு தூக்கி அதிகாரத்தை கொடுத்துட முடியாது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தின் பார்வை. ஆனால் இங்கே எப்படி திரு நீதிபதி தண்டபாணி அவர்கள் ஏன் நீங்கள் ஏற்றுக்கலாமே அப்படின்ற ஒரு டோனை வந்து தப்பான டோன், அது பாஜக ஆதரவு டோன் அது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறதுனால 60% ஃபண்டு நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற சிக்கல். ஃபஸ்ட்டு ஃபண்டில் வந்து டிஎம்கேவும் பெரிய தப்பு பண்ணுறாங்க. இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் வேறு ஏதாவது ஃபண்டை கூட கொடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த இடையில என்னாச்சுன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் என்னாச்சுன்னா, நீங்கள் அந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, பர்டிகுலர் இந்த ஸ்கீமில் உள்ள வரக்கூடிய அந்த குழந்தைகள், அவங்களுக்கான அந்த ஃபண்டை வந்து கவர்மெண்ட் பே பண்ணாதனால அந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்டியூஷனால் அந்த குழந்தைகள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டாங்கிறது பேப்பரில் நியூஸாக ரிப்போர்ட் ஆன விஷயம். அது பல பத்திரிகைகள் வந்து அந்த பிரிண்ட் மீடியாவில் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. பலரும் அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. அது தமிழக அரசு மற்ற எல்லா விஷயத்துக்கும் காரணம் சொல்லலாம், ஆனால் இதுக்கு காரணம் சொல்லாதீங்க, கல்வி சம்பந்தமான விஷயம், நீங்கள் வேற ஏதாவது வகையிலாவது பணத்தை மொபிலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அவர் என்னன்னா, இந்த பிரச்சனை அப்படியே திருப்பி தமிழக அரசுக்கு தான் நெருக்கடி கொடுக்குறாரு. அவர் மத்திய பாஜக நெருக்கடி கொடுக்கணுமா இல்லையா, அவரும் கேள்வி கேட்கணும். அவர் அதை செய்யாமல் தமிழக அரசு நோக்கி தான் கேள்வி கேட்டாருன்னு பார்த்தோம். ஆனால் கவர்மெண்ட் வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம், வேற சோர்ஸ் மூலம் மொபிலைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். கொடுக்காதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பர்டிகுலர் சில இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாடு அரசுங்கிறது கிளியராக இருக்குது. அதை அவங்க மிரட்டக்கூடிய தோணியில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா நான் சொன்னல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன கல்வி அமைச்சர் கூட வந்து அவர் இன்னும் அந்த டோனில் மாற்றிக்கவே இல்லை. நீங்கள் ஏற்றுக்குங்க ஃபண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறார். நீங்கள் அரசியல் சரின்னு சொல்லிட்டு போகிறார். இங்கே எல்லா கட்சியும் ஒரே புள்ளியில் தான் நிற்கிறாங்க. எக்ஸப்ட் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இதில் வந்து இருமொழி கொள்கைங்கிறது தெளிவாக இருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது சப்ஜெக்ட் வேறு. அது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறனால எங்களுக்கான ரைட்ஸ் அதில் இருக்குங்கிறது கிளியர் கட்டாக பேசுகிறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து வெளிப்படையாக அரசியல் செய்கிறது பாஜக அப்படிங்கிற கண்கூட தெரிஞ்ச விஷயம். பட் நீதிமன்றத்தில் இந்த சார்ந்த வழக்குகள் இப்படி வரும்பொழுது அந்த இடத்துல இருந்து என்னன்னா வந்து 60% 40% ஃபண்டை இவங்க ஓரளவு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பேலன்ஸ் 60% ஃபண்ட் வரணும். அது வந்து மத்திய அரசு நோக்கி தானே கேள்வி எழுப்பணும். அது எப்படி அதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து உச்சநீதிமன்றம் டீல் பண்ண வேண்டிய
வேண்டிய சப்ஜெக்ட் தான் இது. உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரியான சிக்கல் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கு கீழே வந்து ஃபண்டு வராமல் இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரியான காரணத்தை சொல்லி மத்திய அரசு வந்து ஃபண்டு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் அங்கே கொண்டு போகணும். அங்கே தான் டீல் செய்யப்பட்டு இந்த விஷயத்தில் வந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து இது ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. இதுக்கு வந்து இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. இப்போ அரசு வந்து கடைசி வரைக்குமே இந்த மும்மொழி கொள்கைகளை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னே போயிருந்தா அடுத்த கட்டம்ங்கிறது என்னவா இருக்கும்? அடுத்த கட்டம் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியான பெரிய அளவில் ஒரு குளறுபடி இருக்குது, ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது ஆல்ரெடியே நமக்கு வர வேண்டிய ஃபண்டு வந்து வராமல் இருக்குது அப்படிங்கிறது, நமக்கு வர இன்கம் தாண்டி செலவு அதிகமாக இருக்குது. நம்ம நிறைய கடன் வாங்கி தான் நம்மளுடைய கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம்லாம் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், இலவச ஸ்கீம்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க. மாதம் 1000 ரூபா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பெரிய சிக்கலான விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுது, இனிமேல் அந்த பணத்தை 2000 ரூபா கொடுக்குறத பற்றிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. 1500 2000 அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நிதியெல்லாம் எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல. பெரிய நிலைமை மோசமாக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இன்னும் பல விஷயங்களுக்கு இலவச பேருந்து அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுக்க அந்த துறை வந்து நலிவடையக்கூடிய ஒரு சூழலில் போகுது. ஃபேக்சுவல் அப்படி தான் இருக்குது. ரிப்போர்ட் வந்து கலர் ரிப்போர்ட் அப்படி தான் இருக்குது. அரசு சொல்லலாம் ரொம்ப ஆகா ஓஹோ இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ நிதி சார்ந்த பெரிய பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதில் நம்ம மத்திய அரசை பகச்சிக்கிறதுனால நமக்கு வர வேண்டிய நிறைய ஃபண்டை அதிகாரப்பூர்வமாக கொடுக்க வேண்டிய ஃபண்டை கூட கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கல்வியில் பொறுத்த வரைக்கும் போன 2004 to 2005 மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 2152 கோடி கொடுக்கணும். அதே மாதிரி 2025 ஆரம்பிச்சு 2026 இந்த கல்வி ஆண்டும் ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆண்டுக்கு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5000 கோடி வந்து நிதியை வந்து 3 டிவா 4 டிவா ஒரு வருஷத்துக்கு 3 டிவா பிரித்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக இப்போ இந்த 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே வந்து கல்வி ரீதியாகவே நம்ம பெற வேண்டிய நிதி இருக்குது. இதை தாண்டி வந்து நம்ம இன்னும் பேரிடர்கால நிதியாக இருக்கட்டும், இல்லை மற்ற வளர்ச்சி திட்டங்கள் சார்ந்த நிதி இருக்கிறதா இருக்கட்டும், ஜிஎஸ்டியில் நிலுவைத் தொகை விஷயமா இருந்தால் அந்த நிதி பெறுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தனிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது வச்சுப்போங்களேன், அது செகண்டரி. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நம்ம வச்சுட்டு தான் வந்து நம்ம இந்த பிரச்சனை நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இவ்வளோ சிக்கல் நம்ம இருந்துட்டு தான் மத்திய அரசை எதிர்த்து பகச்சிக்கிட்டு இங்கே திமுக அரசு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். பகச்சிக்கிறதும் அரசியல் செய்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு அதிகார தோணில் இருக்கும்போது அவங்களை பகச்சிக்கூடிய அரசியல் இவங்க செய்கிறதுங்கிறது யூஸ்வலாக அது ஒரு நேச்சுரல் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி என்னன்னா தங்களோட பொலிட்டிக்கல் கெயின், பாஜக எதிர்க்கிறது டிஎம்கேக்கும் இந்த டிஎம்கே அலையன்ஸுக்கும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கெயின் இருக்குது. தேர்தலில் தொடர் வெற்றியில் தூக்கி கொடுக்குது. அப்படிங்கிறதுனால அதை அவங்க ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த இவ்வளோ நிர்வாக சிக்கல், அதாவது மத்திய பாஜக அரசுக்கும் மாநில திமுக அரசுக்குமான சண்டை அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்க்க தெரியுது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா நிர்வாகம், அரசு நிர்வாகம், மாநில அரசு நிர்வாகம், மத்திய அரசு நிர்வாகம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அதிகாரிகள், சாதாரண அதிகாரிகள் தான். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஃபண்டு வராமல் போனால், அந்த ஃபண்டு அந்த துறைக்கு போய் சேராமல் போனால் அதால் பாதிக்கப்படுது. அந்த துறையை சார்ந்து இருக்க மக்கள் தான், மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்படி தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை, வெளியில் பிம்பம் வேற மாதிரி இருக்கும். பரவாயில்லப்பா, மோடி கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட் பயங்கரமாக எதுக்குதேப்பா, இந்த அரசியல் பார்க்க நல்லா இருக்கேப்பா அப்படின்னு தெரியும். பட் ரியல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைகள் வந்து அங்கே பெரியல வந்து இந்த பணம் கொடுக்காதனால, நமக்கு பார்த்துருப்போம், ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்போம், ஃபீஸ் கட்டாதவங்க யார் எந்திரிச்சு நில்லுங்க அப்படிம்பாங்க, வெளியே போய் நில்லுங்க அப்படிம்பாங்க, பேரண்ட்ஸ் கூட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அந்த பசங்களை வந்து அவங்களுடைய பொருளாதார சுமையை, பொருளாதார சிக்கலை வந்து எல்லாருக்கும் பட்டவர்த்தமாக காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாஃப்ஸே, நம்மளோட டீச்சர்ஸே செஞ்சுருக்காங்க கடந்த காலத்தில். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணாங்க. இந்த விஷயத்தை செஞ்சதுனால இதெல்லாம் ரிப்போர்ட் ஆச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து அங்கே பிரச்சனை எதிர்கொண்டாங்க, அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் வர வைக்கப்பட்டு அவங்களுக்கு அங்கே என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே பிரிண்ட் மீடியாவில் வந்து ரிப்போர்ட் ஆன விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் வேறு மாதிரி டீல் பண்ணிடலாம். ஏன்னா அது கல்வி சார்ந்த விஷயம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய இடங்களில் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருக்காரு. குளத்தூரில் கூட நிறைய ஸ்கீம்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டு கல்வி சார்ந்த நிதி நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தினம் கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொது மேடையில் வந்து குழந்தைங்களாம் கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துறது, நிறைய விஷயங்கள் புகழ்ந்து பேசுறாரு. அவர் திரும்ப எதை கோட் பண்ணுறாருன்னா கல்வின்னு ரொம்ப பேசிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது கல்விக்கான ஃபண்ட் லெவலில் பெரிய சிக்கல் இருக்குது. அதனால சில குழந்தைகளை பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா வேற ஏதாவது இந்த விஷயத்தில் மாற்று நடவடிக்கை எடுத்து வேற ஏதாவது வகையில் ஃபண்டை கொடுத்து இந்த விஷயத்தை வந்து இது கோர்ட் வரையும் வராத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கோர்ட் வரைக்கும் வரதுங்கிறது என்னன்னா, நம்ம இதன் மூலமாக மோடி அரசை இவங்க ஃபைட் பண்ணல, மாறா வந்து என்னன்னா சாதாரண மக்கள் அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை காரணமாக தான் வந்து நிற்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த 25% ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது நம்ம மக்கள் தானே, அவங்களுக்கு நம்ம பார்த்தாங்கணும் இல்லையா? இப்போ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனிவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாக ரீதியான குளறுபடிகள், இந்த ஃபைட்டின் காரணமாக நிர்வாக ரீதியான குளறுபடிகள்ங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்துகிட்டே இருக்குது. இது ஸ்டில் நம்ம எப்படி அடுத்த கட்டமாக நகரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆன இந்த முரணை வந்து எப்படி அவங்க கலைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துறது பார்ப்போம். உங்களோட நேரத்துக்கு பொறுத்து. நன்றி.